இந்த டாக்டர் மனுஷங்களுக்கு ஆபரேஷன் பண்றானா இல்ல கசாப்பு கடை நடத்துறானா? உள்ள இருந்து இப்படி சத்தம் வருது, என்னால தாங்க முடியல. ஒருவேளை அவரால பல்ல புடுங்க முடியாம போனதுனால தரையில இருக்கிற கல்லை எடுத்து பல்ல அடிச்சு உடைக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் இல்ல, என்ன விட்டுருங்க. நண்பா, நான் சொல்றத கேளு. அட, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ இந்த மாதிரி பயந்து பயந்து வெளியே ஓடிக்கிட்டு இருந்தா நான் எப்படியா உன் பல்ல புடுங்கிறது? ஒரு நிமிஷம் பொறுத்துக்க. என் பல்லுல வலியே இல்ல, எனக்கு வலி எல்லாம் கையில தான். உங்களுக்கு என் பல்லு வேணுமா? இப்ப பாருங்க, இந்தாங்க. நண்பர்களே, கொஞ்சம் என் கிளினிக்க பாத்துக்கங்க. நான் போய் அவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஒருவேளை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட போறான். இது கிளினிக்கா இல்ல மனுஷங்களை டார்ச்சர் பண்ற இடமா? இவரெல்லாம் ஒரு டாக்டர்னு மதிச்சு வந்தாலே இந்த மாதிரி அனுபவிச்சு தான் ஆகணும். இங்க இருக்கிறத பூரா டாக்டர் ஜக்கா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த Dress எப்படி இருக்கு? அச்சிஎஸ்ல அப்படியே டாக்டர் மாதிரியே இருக்க. ஆனா எனக்கு மட்டும் வைத்தியம் பண்ணிராத. பேஷண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த பரங்கி காமெண்ட எனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். பேஷண்ட் கிட்ட அன்பா நடந்துக்கணும், பணிவா இருந்து பணிவிட செய்யணும். இதெல்லாம் அவனுக்கு சொல்லி தர போறேன். ஆடாடா, வீட்ல சாப்பிட்ட ஐஸ்கிரீம் எவ்வளவு நல்லா இருந்தது. ஆனா அதனால ஏற்பட்ட பல்வலி தாங்க முடியல. அதை சரி பண்ண முடியுமா உங்களால? சொல்லுங்க டாக்டர்ஸ், சரி பண்ண முடியுமா? உங்க பல்வலி என்ன? பல்லே இல்லாம பண்ணிடுறேன். நீங்க வாங்க, தைரியமா வந்து உட்காருங்க. பல்ல ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாவட்டத்திலேயே என்னை விட சிறந்த பல் டாக்டர் யாருமே கிடையாது. ஆடாடா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். நான் ரொம்ப ஆனா மோட்டோ ஆனாவாது கீனாவாது கடவுளா பார்த்து நமக்கு இப்படி ஒரு பேஷண்ட் அனுப்பிச்சிருக்காரு. அந்த பேஷண்ட் கிட்ட அன்பா நடந்து அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்ம கடமை. நீங்க வந்து உட்காருங்க. ஆடாடாடாடா, என்ன பணிவா பேசுறீங்க நீங்க. ஆனா என்னால தான் பல்வலி தாங்க முடியல. சரி பண்ணி விடுங்க. நல்லா பண்ணிடுவாரு, படுத்துக்கங்க சார். என்ன பண்றீங்க நீங்க? ஒண்ணும் பயப்படாதீங்க, ஓபனிங் இப்படிதான் இருக்கும். ஆனா பினிஷிங்ல எதுவும் இருக்காது. நீங்க வாயை திறங்க. இன்னும் கொஞ்சம் திறங்க. இன்னும் கொஞ்சம் திறங்க. இன்னும் கொஞ்சம். வாயில உட்கார்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க டாக்டர். இதுக்கு மேல திறக்க முடியாது. ஓகே, கோளாறு எங்க இருக்குன்னு பாத்துறேன். என்கிட்டே கேளுங்க டாக்டர், நானே சொல்லிடுறேன். வலிக்கிறது இதோ இந்த பல்லு தான். இவர் டாக்டர் மட்டும் இல்ல, மிகப்பெரிய மகான். வாயை திறந்து பார்த்து எத்தனை பல்லு சொத்தன்னு சொல்லிடுவாரு. இருந்தாலும் உங்க வாயால சொன்னா உங்களுக்கு நல்லது. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு படுத்துக்கீங்க. மத்ததே எங்க டாக்டர் பாத்துக்குவாரு. உங்க பல்ல பத்தி நீங்க பதட்டப்படாதீங்க சார். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அடே மோட்டு, பல்ல புடுங்கறத பத்தி ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா குடுறா. என்னடா? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கல, பசி எடுத்தா எனக்கு மூளையா வேலை செய்யாதுன்னு. நான் என்ன பண்ணுவேன்? ஐடியா. டொடங் டொடங். டொடங் டொடங். ஹலோ டக். ஐடியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அமைதியா அருமையா வேலை செய்றீங்க. மகிழ்ச்சியா இவ்வளவு சத்தம் போடுது. ரொம்ப கஷ்டம். ஆனா எங்களுக்கு ஈஸி. உண்மையா சொல்லுங்க, நீங்க டாக்டரா இல்ல போலி டாக்டரா? யார பார்த்து பொசுக்கு நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? எங்க கிட்ட ட்ரீட்மென்ட் எடுக்கிறதுக்காக எத்தனை பேர் வெளியில வெயிட் பண்றாங்க உனக்கு தெரியுமா? தேவையில்லாம பேசாத. எனக்கு வலி இருந்தாலும் பரவாயில்லை, நான் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். போகாதீங்க. எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? என் பேரு விடா கண்ட, அவன் பேரு குடா கண்ட. பத்துலு இவன புடி. கேட்ச். விடுங்க, என்ன விடுங்க. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்ன விடுங்க. சேம் செட்டப். எனக்கு பயமா இருக்கு. ஐயோ விடுங்க. விடுங்க. எனக்கு வேலையா இருக்குது. ஏய் நில்லு, அந்த சேரையாவது கொடுத்துட்டு போ. ஐயா, இந்த டாக்டருக்கு இன்னொரு பேஷண்ட் வராமலா போயிடுவான். பாப்போம்.
நேரம் சரியில்லாத அடுத்த பேஷண்ட் வந்துகிட்டு இருக்கான். டாக்டருங்க டாக்டருங்க எங்க டாக்டருங்க கம்பவுண்டர் சார் டாக்டர் எங்க சார்? யாருமே கம்பவுண்டர் கிடையாது, 2 பேருமே டாக்டர் தான். இவர் டாக்டர் பத்துலு. இவர் படிப்பு என்ன தெரியுமா? DEFGHIJKLMNOP. அப்புறம் இவர் பேர் தான் டாக்டர் மோட்டோ. EMSMURALI. சரி உங்களை மாதிரி பெரிய டாக்டர் எல்லாம் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் தான். என் தம்பிக்கு அட்டாக் வந்திருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அட்டாக் பண்ணணும்னா நீ உடனடியா சிக்கத்துக்கு போன் பண்ணு. இவன் சொன்னதையே செய்யி. அட என்ன டாக்டர் நீங்க திருடன் போலீஸ் விளையாட சொல்றீங்க? என் கூட பிறந்தவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்றேன், சீக்கிரம் வாங்க. அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஹார்ட் அட்டாக்? அப்ப வாங்க போலாம். அதெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்களா? அது எதுக்கு? எதுக்கா? போன தடவை டாக்டர் வந்தப்ப அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவன் நெஞ்சு மேல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, அவன் குணமாயிட்டான். நீங்க இப்ப வேணாங்கறீங்க? இந்த மிஷின்ல என்ன இருக்கு? இதோட ஷேப் பார்க்கிறதுக்கு அயர்ன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இது இன்ஜெக்ஷனும் கிடையாது. என்னாச்சு அவனுக்கு? இது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு நினைக்கிறேன், அதனால என் கிட்ட கொண்டு வந்துடாத. இது அவங்கிட்ட லேசா தான் வச்ச, அதுக்குள்ள ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே போயிட்டான். என்னாச்சு இவனுக்கு? மோட்டோ சூடு. ஏண்டா மோட்டோ, அயன் பாக்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில கசங்காத ஏன் துணியை அயன் பண்ணிட்டியேடா. மிஷினா இது? மனுஷனை மேலையும் கீழையும் பறக்க வச்சுக்கிட்டு இருக்கு. உதவாக்கறேன். மோட்டோ, அடுத்த பேஷண்ட் அட்டாக் வந்துகிட்டு இருக்காரு. டாக்டர் சார். ஐயோ, நான் தான் டாக்டர். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? எனக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுங்க. என்ன பாம்பு கடிச்சிருச்சு பாருங்க டாக்டர். பாம்பு உங்க கைய கடிச்சது சரி, பாம்பு அந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? எனக்கு அப்படி தெரியும் டாக்டர். அந்த பாம்பை போய் கேளுங்க. அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியலனா நாங்க வைத்தியம் பார்க்க முடியாது. யோ, ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் உயிரை காப்பாத்துனா பாம்போட குளம் கோத்திரம்லாம் கேக்குறியா? என்ன காப்பாத்து. ஓகே, நாங்க சரி பண்ணிடுறோம். அதுக்காக தானே நாங்க BA BL எல்லாம் படிச்சிருக்கோம். யோ, நீங்க செய்யறத பார்த்தா என்ன காப்பாத்துற மாதிரி தெரியல. என்ன பண்ண போறீங்க? ஐடியா. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா முத்தம் கொடுக்கறிய. முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஐயா. ஏன் கத்துற? இங்க என்ன நடக்குது? ரொம்ப பதட்டப்படுறாரு இந்த பேஷண்ட். இது நல்ல பாம்பு, அது கக்கின விஷத்தை அதுவே உறிஞ்சி எடுத்துரும். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா மேலோகத்துக்கே அனுப்பிடுவீங்க போல இருக்க. ஒரே ஒரு தடவை நல்ல பையன்ல கைய காட்டுங்க. இது நல்ல பாம்பு, கைய ஒண்ணும் பண்ணாது, விஷத்தை மட்டும் உறிஞ்சி எடுத்துரும். என்ன மட்டும் பண்ணிடாத. வேணாம் வேணாம், என்ன விட்டுரு. நான் இல்ல. வெளியில வருவீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். ஒரு புதுமையான முறையில வைத்தியம் பார்க்கலான்னு பார்த்தா இந்த பைத்தியக்கார பையன் நம்மள நம்பாம ஓடி போயிட்டானே. நான் ரொம்ப அட்வான்ஸான பாம்பு. நீங்க பகுடி ஊதி நான் ஆட மாட்டேன். நான் ஊதுறேன், நீங்க ஆடுங்க. என்னது, நீயால நடிச்ச பாம்பு இதானா? ஆமா, இல்லனா கொத்தி தீத்திரும். அப்படின்னா நாம டான்ஸ் ஆடாம இது நம்மள விடாது போல இருக்கு. ஆமா, பத்துலு சீக்கிரம் டான்ஸ் ஆடு, நல்லா ஆடு. மோட்டோ, திரும்பி பார்க்கலாம் நேரம் இல்ல, சீக்கிரம் வந்துரு. அம்மா அம்மா.
டாக்டர் ஜக்கா, அங்க பாருங்க போலி டாக்டர்கள். விடாதீங்க அவனை அடிங்க. எங்க அவங்க டாக்டர் இல்லங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அவனுங்க யாரா இருந்தா என்ன, அவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஓடுறதுக்கு இதுதான் சரியான நேரம் மோட்டோ. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். ஆமா, இனிமே நமக்கு எந்த விதமான ஆபத்துமே கிடையாது. மறுபடியும் டான்ஸ் ஆடணுமா? பத்துலோ, அந்த பாவிங்க கிட்ட தப்பிச்சு அந்த பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டோம். பாட்டு பாடி எப்படியாவது இதை ஏமாத்தணும். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. இங்க பாருங்க, சும்மா ஆடாம இந்த Dress போட்டுட்டு ஆடுங்க. டேய் சமோசாவாயா, ஏதாவது பேசி சமாளிடா. சமோசா சாப்பிடுறதுக்கு கூட நான் இந்த அளவுக்கு உருண்டதே கிடையாது. நாங்க டாக்டர் கிடையாது, எங்களை விட்டு. ஊதலுக்கு ஒரு எண்டே கிடையாதா? அம்மா அது